ஹாய், ஹவ் ஆர் யூ ஆல்? இன்னைக்கு நம்ம சமச்சீர் கல்வி புக்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு டேர்ம் 1 யூனிட் 1ல மெஷர்மெண்ட்ங்கிற லெசன் தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா எப்படி இருக்குன்னா ஃபுல்லா புக்ல உள்ள இதுதான் வந்து இருக்கும். அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னோ அதை வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸா எடுத்து வந்து நான் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா புக்கை வந்து ஓப்பன் அந்த லெசனுக்கான அந்த இப்போ மெஷர்மெண்ட்டுங்கிற லெசன்னா அந்த சாப்டர் வந்து புக்கை ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுல சொல்ல வர கண்டென்ட்டை மட்டும் மெயினான கண்டென்ட்டை மட்டும் தான் நான் எடுத்து வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸா வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் போடுறேன். இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஈஸியா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த விதத்துல தான் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஷார்ட் நோட்ஸை வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நீங்க எக்ஸாம் டயத்துல படிக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுங்கிற லெசனுக்கு தான் வந்து மெஷர்மெண்ட்டுங்கிற லெசன்ல லென்த்துங்கிற டாபிக் அந்த ஒரு டாபிக் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து மாஸ் டைம் இதை பத்திலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல எல்லாம் வந்து கண்டினியூவேஷன் வந்து வந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த இதுல வந்து மெஷர்மெண்ட்னா என்ன, அதுல லென்த்ங்கிற டாபிக் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப நம்மளோட லெசன் பேர் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ். இதை வந்து தமிழ்ல வந்து அளவீடுகள்னு சொல்லுவாங்க. மெஷர்மெண்ட்னா என்ன, இது நமக்கு டே டு டே லைஃப்ல வந்து எப்படி வந்து இந்த மெஷர்மெண்ட்ங்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நான் 2-3 கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். அதுலயே வந்து மெஷர்மெண்ட் என்னன்னு வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்ப வந்து காலைல உங்க அம்மா பால் வாங்குறாங்க பால்காரங்கள்ட்ட, என்னன்னு சொல்லி அந்த பாலை வாங்குவாங்க? அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, இந்த மாதிரி தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உங்க அம்மா கடைக்கு அனுப்புறாங்க. இதை நீங்க கடைக்காரங்கள்ட்ட போய் என்னன்னு சொல்லி வாங்குவீங்க? இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களோட ஹைட் எவ்வளோ, இதை எதை மெஷர் பண்ணி எப்படி வந்து உங்க ஹைட் எவ்வளோன்னு கேக்குறாங்க, அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? இதுதான் வந்து மெஷர்மெண்ட். அதாவது இப்ப உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்கள்ட்ட ஹைட் கேக்குறாங்கன்னா அதை மெஷர் பண்ணி நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா அது மாதிரி 152 சென்டிமீட்டர்ல இருக்கேன். அதே மாதிரி உங்க அம்மா பால்காரங்கிட்ட பால் வாங்குறாங்கன்னா எனக்கு 1/2 லிட்டர் பால் கொடுங்க, 1 லிட்டர் பால் கொடுங்கன்னு சொல்றாங்களா, இதுதான் வந்து மெஷர்மெண்ட்னு சொல்றது. ஓகேவா? இப்ப இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இது அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து டெம்பரேச்சர்னா கெல்வின், அப்புறம் வந்து டைம்னா செகண்ட், இதெல்லாம் வந்து அதோட எஸ்ஐ யூனிட். டெம்பரேச்சர்னா கெல்வின், கேன்னு அதை மென்ஷன் பண்றாங்க. இதை வந்து எதுக்கு மென்ஷன் பண்றாங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லா வந்து ஒரே மாதிரியான இந்த இன்டர்நேஷனல் இந்த ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரே மாதிரியான ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கட்டும், ஒரு யூனிஃபார்மா வேர்ல்டு லெவல்ல வந்து டெம்பரேச்சர்னா வேர்ல்டு லெவல்ல எங்க போனாலும் அது கெல்வின் தான்ன்றதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது எஸ்ஐ யூனிட்ங்கிறத வந்து ஒண்ணு வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இதுதான் வந்து எஸ்ஐ யூனிட். டெம்பரேச்சர்னா கெல்வின், கரண்ட்னா ஆம்பியர், டிஸ்டன்ஸ்னா மீட்டர், இதுதான் வந்து இதுக்கான எஸ்ஐ யூனிட். இதனாலதான் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து கொண்டுட்டு, அதாவது வேர்ல்டு லெவல்ல ஒரே மாதிரியான யூனிஃபார்மிட்டியா ஒரு இதை வந்து சொல்றதுக்காக கொண்டுட்டு வர்றதுதான் வந்து எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். ஸோ இந்த லெசன்ல இந்த மெஷர்மெண்ட்டுங்கிற லெசன்ல லென்த், மாஸ், டைம் இந்த 3 டாபிக் தான் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு நம்ம லென்த் மட்டும்தான் இந்த இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப மெஷர்மெண்ட்னா என்ன, மெஷர்மெண்ட்னா எதுக்கு நமக்கு டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுதுன்னா பார்த்தோம். இந்த மெஷர்மெண்ட்னா அதுக்கு கரெக்ட் டெஃபினிஷன் நம்ம கொடுக்கணும்ல, அதுக்கான டெஃபினிஷன் வந்து பார்ப்போம். மெஷர்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, த கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டி வித் நோன் குவான்டிட்டி. அதாவது நம்ம கம்பேர் பண்றோம், ஒரு தெரிஞ்சதும் இன்னொன்னு தெரியாததையும் கம்பேர் பண்றது தான் மெஷர்மெண்ட்னு சொல்றாங்க. வாட் இஸ் மெஷர்மெண்ட்னா என்னன்னா த கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டி வித் நோன் குவான்டிட்டி, இதுதான் வந்து மெஷர்மெண்ட்னு சொல்றாங்க. இதுல வந்து 2 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது நம்பர் இன்னொன்னு யூனிட்னு சொல்றாங்க. 2 பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நம்பர் இன்னொன்னு யூனிட். மெஷர்மெண்ட்னா கம்பேர் பண்றாங்க, எதை, ஒரு நோன் குவான்டிட்டியோட அன்னோன் குவான்டிட்டியை வந்து கம்பேர் பண்றாங்க. இதுல 2 பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நம்பர் அண்ட் யூனிட். இப்போ இதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்டோட டெஃபினிஷன் பார்த்தோமா? மெஷரிங் டூல்ஸ்னா என்னன்னு பார்க்குறோம். மெஷரிங் டூல்ஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இப்போல்லாம் நம்ம சொன்னோம்ல, ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு காய்கறி வாங்குறோம், அதுக்கு வந்து வெயிட் பேலன்ஸில் வந்து
எடை போட்டு கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி குவான்டிட்டி நம்ம வாங்கக்கூடிய பொருளோட குவான்டிட்டியை வந்து மெஷர் பண்ணதுல அந்த டூலுக்கு பேர் தான் வந்து மெஷரிங் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம புக்ல வந்து 4 டூல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேப், வெயிட் பேலன்ஸ், மீட்டர், ஸ்கேல், ஸ்டாப் கிளாக். மெஷரிங் டேப்புங்கிறது ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்றதுக்கு. அதாவது ரோட்ல வந்து இப்போ வந்தோம்னா ரோட்ல பாத்தீங்கன்னா வந்து அளக்குறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி டேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து காய்கறி கடையில நம்ம ஏதாவது ஜாமான் வாங்க போனோம்னா அளந்து கொடுப்பாங்களா வெயிட் பேலன்ஸ்ல, அதுக்கு வந்து இந்த வெயிட் பேலன்ஸ். மீட்டர், ஸ்கேல் வந்து நம்ம ஒரு பென்சிலோட எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு நம்ம மெஷர் பண்றதுக்கு, ஸ்மால் லென்த்தை மெஷர் பண்றதுக்கு இந்த மீட்டர் ஸ்கேல் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாப் கிளாக். இப்போ வந்து ஒரு பையன் வந்து 100 மீட்டர்ல வந்து ரன்னிங் ரேஸ் ஓடுறான்னா அவன் எந்த டயத்துல ஓடுறான், அவன் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டாப் கிளாக் ஆன் பண்ணி அவன் எண்டிங் பாயிண்ட் தொடும் போது ஆஃப் பண்ணுவாங்க. அந்த டயத்துல அவன் எவ்வளவு தூரம் ஓடி இருக்காங்கிற மெஷர் பண்றதுக்கு ஸ்டாப் கிளாக் யூஸ் பண்ணுவான். இது மட்டும் தான் மெஷரிங் டூல்ஸ்னா கிடையாது, இன்னும் நிறைய அட்வான்ஸ்டா நிறைய இருக்கு. இப்போ உங்க புக்ல வந்து இந்த 4 மெஷரிங் டூல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஒரு குவான்டிட்டியை வந்து மெஷர் பண்றோம்ல, அதுக்கு நீடாகக்கூடிய ஒரு இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மெஷரிங் டூல்ஸ்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. லென்த். இப்ப நம்ம இந்த இதுல என்ன பார்க்க போறோம்னா லென்த்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப இதுல வந்து லென்த்னா என்ன, அதுல என்ன மாதிரி ரெப்ரசென்ட் பண்றாங்க, லென்த் சம்பந்தமானதை வந்து தான் இந்த இதுல இந்த டாபிக்ல லென்த் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்டு கிட்ட நிக்கிறாங்களா, 2 பேரும் ஒண்ணு பிடிச்சிட்டு நிக்கிறாங்களா, இப்ப அந்த பையனும் இந்த பையனும் பிடிச்சிட்டு நிக்கிறாங்களா, இந்த இடப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து இது கால்குலேட் பண்ணக்கூடியதா வந்து லென்த்ன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட அதுக்குள்ள இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணக்கூடியதா வந்து லென்த்னு சொல்லுவாங்க. லென்த்னா என்னன்னா ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட், இப்போ இங்க வந்து ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடப்பட்ட தூரம் எவ்வளவு டிஸ்டன்ஸ், இததான் வந்து லென்த்னு சொல்றாங்க. the distance between one point and the other desired point is called length. அதாவது ஒரு பாயிண்ட் அடுத்த இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து லென்த்னு சொல்றாங்க. இத வந்து SI யூனிட்ல வந்து எப்படின்னு இதை மென்ஷன் பண்றாங்கன்னா இந்த லென்த்துக்கான SI யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர்னு சொல்லுவாங்க. இத வந்து ஸ்மால் லெட்டர் m ஆல வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. லென்த்தோட SI யூனிட்னா மீட்டர், அது வந்து ஸ்மால் லெட்டர் m ஆல மெஷர் பண்ணுவாங்க. இப்ப இந்த லென்த்ல வந்து இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பென்சில் எடுத்துக்கிறீங்க, அதுக்கான லென்த் எவ்வளவுனா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேல் எடுத்து கண்டுபிடிப்போம்ல. ஸ்கேல்ல என்ன இருக்கும், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் ஸ்கேல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து ஸ்மால் லென்த்தை வந்து மெஷர் பண்றதுக்கானது. அந்த ஸ்மால் லென்த்தை மெஷர் பண்றதுக்கு வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்னு மென்ஷன் பண்ணுவோம். மில்லிமீட்டரை வந்து ஸ்மால் எம்எம்லயும், சென்டிமீட்டரை வந்து சிஎம் ஸ்மால் சிஎம்லயும் மென்ஷன் பண்ணுவோம். ஸ்மால் லென்த்னா இது வந்து ஒரு சின்ன பொருளை வந்து மெஷர் பண்றத வந்து மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். அதே வந்து லாங்கர் லென்த், அதை விட இந்த ஸ்மாலர் லென்த்தை விட இன்னும் கொஞ்சம் பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம்னா ஒரு வீட்டோட ஹைட் எவ்வளோ, ஒரு பேனர் வைக்கிறாங்கன்னா அந்த பேனரோட ஹைட் எவ்வளோ, இப்போ நம்மளோட ஹைட் எவ்வளோ, இதெல்லாம் மெஷர் பண்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து லாங்கர் லென்த்துக்கு சொல்லலாம். இதை மெஷர் பண்ணி நம்ம எப்படி இது பண்ணுவோம்னா மீட்டர்ல வந்து நம்ம சொல்லுவோம், அது வந்து ஸ்மால் எம்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது இதை விட இன்னும் லாங்கர் லென்த், அதாவது இப்போ நீங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறீங்க, இதுக்கான தூரம் எவ்வளோ, அப்புறம் வந்து ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு இதுக்கான தூரம் எவ்வளோ, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா கிலோமீட்டர்ல சொல்லணும், ஸ்மால் கேஎம்ல வந்து சொல்லணும். அதாவது ஸ்மால் லென்த் எல்லாம் நம்ம சின்ன சின்ன இதுக்கான லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா அது மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்னு சொல்லணும். அதை விட கொஞ்சம் மீட்டர்ல சொல்லுவோம். கிலோமீட்டர் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரு, உங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வர, இதெல்லாம் சொல்றதா வந்து கிலோமீட்டர்ல வந்து சொல்லுவாங்க. இப்ப லென்த்னா என்ன, ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடப்பட்ட தூரம் எவ்வளவு, இதுதான் லென்த். இதுக்கான SI யூனிட் மீட்டர். இப்ப வந்து லென்த்னா என்னன்னு பாக்குறோம். லென்த்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு பாயிண்ட் இருக்கு, அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, அது என்ன நமக்கு தெரியல. டிஸ்டன்ஸ், ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து லென்த். ஓகேவா, இத வந்து நம்ம
லென்த்ன்னு சொல்றோம். அதாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, இன்னொரு சைடுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில எவ்வளவு தூரம், எவ்வளவு டிஸ்டன்ஸ், இத வந்து சொல்றக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா லென்த்ன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப புக்குன்னு வச்சுக்கோங்களேன். புக்கு வந்து எவ்வளவு ஹைட்ல, இந்த மேல இருந்து கீழே இதோட லென்த் எவ்வளோ சொல்லக்கூடிய இது பேருக்கு தான் வந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா லென்த்ன்னு சொல்றாங்க. இந்த லென்த்தை வந்து நம்மளோட எஸ்ஐ யூனிட்ல வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மீட்டர்னு சொல்றாங்க. லென்த்னால அதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா உடனே மீட்டர்னு சொல்லணும். இது வந்து எந்த லெட்டரால ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா எம்ங்கிற ஒரு லெட்டரால ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த லென்த்னாலே எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர், இது ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய லெட்டர் வந்து எம் சொல்லாச்சு. இந்த லென்த்திலே வந்து இன்னும் கம்மியா வெரி ஸ்மால் லென்த்ஸை வந்து மெஷர் பண்ணக்கூடிய, சின்ன சின்ன லென்த் மெஷர் பண்ணக்கூடிய, அதுக்கு மெஷர் பண்ணக்கூடிய அந்த இதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்னா நீங்க ஸ்கேல்ல பாப்பீங்களா, இப்போ சாதாரண ஒரு பென்சில் இருக்கு, இதுக்கான லென்த் எவ்வளவுன்னா நம்ம சாதாரண சின்ன விஷயம் தானே, ஸ்மால் லென்த் கண்டுபிடிக்க தானே சொல்லியிருக்கோம். ஸோ உடனே ஸ்கேல் எடுத்து நம்ம எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிடுவோம்ல. அதுதான் ஸ்மால் லென்த்தை வந்து மெஷர் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்னு சொல்றோம். அதை விட கொஞ்சம் அதிகம், அதாவது ஒரு பில்டிங்கோட, இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அந்த ஹைட், அந்த பில்டிங்கோட அந்த வீடோட ஹைட் என்ன, இப்ப பேனர் செட் பண்றாங்க அதோட ஹைட் என்ன, இப்போ உன்னோட ஹைட் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா, இது எப்படி மெஷர் பண்ணணும்னா மீட்டர்ல மெஷர் பண்ணி மீட்டர்ல வந்து எழுதணும். ஓகேவா. இதை விட இன்னும் இந்த அதாவது ஸ்மால் லென்த் எதால மெஷர் பண்ணுவோம்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டு மெஷர் பண்றதை வந்து மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்னு சொன்னோம். அதை விட கொஞ்சம் அதிகம், அதாவது பில்டிங்கோட ஹைட்டு, பேனரோட ஹைட்டு, உங்களோட ஹைட் எவ்வளோ, இதெல்லாம் கேட்டோம்னா மெஷர் வந்து மீட்டர்ல சொல்லுவோம். அதை விட இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு, ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு, இல்லைன்னா உங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போற தூரம் எவ்வளோ, இதெல்லாம் மெஷர் பண்றதை வந்து கிலோமீட்டர்ல வந்து நம்ம சொல்லுவோம். ஸ்மால் லென்த் வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடியதை வந்து மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறத வந்து மீட்டர்ல சொல்லுவோம். அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத வந்து கிலோமீட்டர்ல சொல்லுவோம். இப்ப வந்து 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். இது வந்து இதுக்கான இது. ஒரு கிலோமீட்டர்னா எவ்வளவு மீட்டர்ல இருக்குன்னா 1000 மீட்டர், ஒரு மீட்டர்னா எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னா 100 சென்டிமீட்டர்னு சொல்லணும். இதுக்கான ஷார்ட்கட் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் இதுல வந்து போடுறேன். இந்த கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கான ஷார்ட்கட் வீடியோ வந்து சொல்றேன். ஆனா இது வந்து ஜென்ரல், இது வந்து கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. அதே மாதிரி இந்த லென்த்துக்கான ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் வந்து ஒன்று இருக்கு. 1 கிலோமீட்டர்னா 1000, இந்த 1 கிலோமீட்டர் எதுக்கு ஈக்குவல்னா 1000 மீட்டருக்கு ஈக்குவல். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட், இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கான ஷார்ட்கட் வீடியோவை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து அப்லோட் பண்றேன். ஓகேவா. மல்டிபிள்ஸ் அண்ட் சப்மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ். இதுக்கு வந்து இந்த மல்டிபிள், சப்மல்டிபிள் எதுக்கு பார்க்க போறோம்னா மீட்டர், ஃபார் மீட்டருக்கு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலம்ல ப்ரிஃபிக்ஸ்ங்கிற இடத்துல வந்து டெசி, சென்டி, மில்லி, நானோ, கிலோன்னு இருக்கு. இதுக்கான அப்ரிவேஷன், அதாவது டெசிக்குனா டிங்கிறது தான் அதோட அப்ரிவேஷன், சென்டினா சி, மில்லி எம், நானோனா என், கிலோனா கே. இது ஃபார் மீட்டர் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 10 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மீட்டரை விட கம்மியா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சப்மல்டிபிள்னு சொல்லுவோம். மீட்டரை விட அதிகமா இருக்கிறத வந்து மல்டிபிள்ல வந்து நம்ம சொல்லணும். இப்ப நம்ம போனதுல பார்த்தோம், ஸ்மால் லென்த் எல்லாம் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், இதெல்லாம் வந்து மீட்டருக்கு கீழே, அதை விட கம்மியான ரேஞ்சில் வரக்கூடியது. அப்ப இதை வந்து சப்மல்டிபிள்ல நம்ம எழுதணும். சப்மல்டிபிள்னா ஒண்ணுமே இல்ல, 1 டிவைடட்ல நம்ம எழுதக்கூடியதான் வந்து சப்மல்டிபிள். மல்டிபிள்னா இன்ட்டு அந்த ஃபார்மேட்ல எழுதக்கூடியதான். இப்ப 10 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இந்த 1 மீட்டரை விட டெசிமீட்டர், இந்த 10 டெசிமீட்டர் எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கு. சோ அப்ப நம்ம எப்படி சப்மல்டிபிள் எழுதுவோம்னா 1/10. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். 1 மீட்டரை விட 100 சென்டிமீட்டர்ங்கிறது எப்படின்னா கம்மி. சோ அதனால 1 டிவைடட் பை 100, அது சப்மல்டிபிள் ஃபார்மேட்ல இருக்கனால 1 டிவைடட் பை 100ல நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து 1 மீட்டர் இஸ் ஈக்குவல், அடுத்து 1000 மில்லிமீட்டர்ங்கிறது வந்து 1 மீட்டருக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க.
இப்ப இது எப்படி இருக்கு 1 மீட்டரை விட 1000 மில்லிமீட்டருங்க வந்து கம்மியா இருக்கு. சோ அப்ப கம்மியா இருக்குனால நம்ம எப்படி எழுதணும்? சப் மல்டிபிள் எழுதணும். சப் மல்டிபிள் வந்தாலே அங்க என்ன எழுதணும்? டிவைட் எழுதணும். அப்ப 1/1000. நானோ நானோனா ஒண்ணும் இல்ல. நானோ வந்து 10 to the power of -9 சொல்லுவாங்க. இத வந்து நீங்க ஹையர் ஸ்டடீஸ்ல வந்து ஹையர் கிளாஸ்ல எல்லாம் வந்து படிப்பீங்க. அதாவது அந்த 10க்கு அந்த அதுல வந்து 9 ஜீரோ போடுவாங்க. அதுதான் வந்து நானோமீட்டர்னு சொல்றாங்க. அதுவும் என்னன்னா 1 மீட்டர் விட ரொம்ப கம்மி. சோ அததான் சப் மல்டிபிள் எழுதுறோம். அது அப்படின்னாலும் 1 டிவைடட் பைல எழுதுவோமா, அதே தான் எழுதியிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 1000 meters equal to 1 kilometer. மீட்டர் விட இப்ப என்ன ஆயிட்டு? கிலோமீட்டர் இன்னும் தூரம், அதை விட இன்னும் அதிகம் அது. சோ அது மல்டிபிள் எழுதுனால 1000 எழுதியிருக்கோம். மல்டிபிள்னா மல்டிபிள் எழுதணும், சப் மல்டிபிள்னா டிவைட்ல எழுதணும். ஏன் டிவைட்ல எழுதுறோம்னா அந்த மீட்டரை விட அது ரொம்ப கம்மியா இருக்கறனால நம்ம டிவைட்ல எழுதுறோம். ஓகேவா? அப்ப 10 decimeter is equal to 1 மீட்டர்னா 1 மீட்டரை விட 10 decimeter வந்து கம்மியா இருக்கு. சோ அது சப் மல்டிபிள் ஃபார்மேட். சப் மல்டிபிள் ஃபார்மேட்னா 1 டிவைடட்ல எழுதணும். சோ 1/10, 1/100, 1/1000, 1 டிவைடட் பை நானோமீட்டர்ல நம்ம எழுதியிருக்கோம். பேரலக்ஸ் எரர்னா இது வந்து பேரலக்ஸ் எரர் வந்து எதனால ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த பிக்சர் பாக்குறீங்க. ஒரு ஸ்கேல் இருக்கு. பென்சிலை வந்து அதை மெஷர் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்சில் வந்து 5 சென்டிமீட்டர்ல இருக்கு. பிங்கிறவங்களுக்கு அந்த பென்சிலுக்கு பாத்தீங்கன்னா எந்த கரெக்டான பொசிஷன்ல 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா உங்களுக்கு கரெக்டா அக்யூரேட்டா தெரியும். இதே ஏங்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது 4ன்னு தெரியும். சிங்கிறவங்களுக்கு 6ன்னு தெரியும். அதாவது நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட வந்து மெஷர் பண்ற ஆப்ஜெக்ட வந்து நேரா அதுக்கு பேரலா நம்ம பார்க்கும்போது கரெக்டான அதோட மெஷர்மெண்ட் வந்து தெரியும். அதே மாதிரி ஏ பொசிஷன் சி பொசிஷன்ல நிக்கிறாங்களா, அந்த பொசிஷன்ல நம்ம நிக்கும் போது இந்த எரர் வந்து ஏற்படுது. அதுதான் வந்து பேரலக்ஸ் எரர்னு சொல்றாங்க. அதாவது இந்த பேரலக்ஸ் எரர் வந்து வராம இருக்க ஒரு ஆப்ஜெக்ட மெஷர் பண்ணும்போது நேருக்கு நேரா நின்று அதுக்கான மெஷர்ஸ வந்து பண்ணணும். ஏ பொசிஷன்லயும் சி பொசிஷன்லயும் நின்னா அது வந்து பேரலக்ஸ் எரர்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பேரலக்ஸ் எரர்.